நம்ம எல்லா கோயிலுக்கும் போகும்போதெல்லாம் இந்த சாமி படம் அந்த சாமி படம் அப்படின்னு ஆர்வ கோளாறுல நம்ம வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சிடறோம். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. சோ ஒரு சாமி படமும் இன்னொரு சாமி படத்துக்கும் நடுவுல கேப் கட்டாயம் இருக்கணும். இருக்கிற சாமி படமே வாங்கி அடுக்கிறது, அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமான சாமி படங்களை வாங்கி பூஜை அறையில வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. சாமி படம் வாங்குறது தப்பு இல்ல, ஆனா அதை முறையா பராமரிக்கணும். அதுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் ப்ராப்பரா பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா குடும்பத்துல தேவையில்லாத கஷ்டம் வரும். நம்மளே கஷ்டத்தை காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். சில பேர் வீடியோல அது போடுறாங்க இது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற விஷயத்த நம்மளும் ஆசையா வாங்கி அப்போதைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூரமா வச்சுட்டோம் அப்படின்னாலும் நம்ம குடும்பத்துல கட்டாயம் கஷ்டம் வரும். உங்களுக்கே தெரியும் அதை ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்றது. பழைய சுவாமி படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்கிற அந்த பேப்பரெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சு அந்த பேப்பரை பக்கெட்குள்ள ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல அந்த தண்ணியை கொட்டிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த உடைந்த பழைய சாமி படங்களை ஓடுற தண்ணீர்ல விடலாம். இந்த மாதிரி நம்ம பழைய சுவாமி படங்களை டிஸ்போஸ் பண்ணலாம்.